பவ்யா இணையதளத்தை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் எது அப்படின்னா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை. சோ இந்த பவ்யா திட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 100 தொழில் பூங்காக்கள் அமைக்கிறதுக்காக. சோ மார்ச் 2026ல தான் கேபினெட் வந்து இந்த மிஷனுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா 33,660 கோடி வந்துட்டு செலவு பண்ணிருக்காங்க. அண்ட் மக்களே, உங்களுக்காக ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கூட, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இதோட அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல். நெக்ஸ்ட், இந்தியாவின் 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது எங்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய லக்னோல. இப்ப ரீசெண்டா 7வது வானிலை ஆய்வு மையம் எங்க ஓபன் பண்ணிருப்பாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அப்போ 8வது லக்னோ. நெக்ஸ்ட், சிப்ரி 2026 அறிக்கையின்படி இந்தியாவிடம் எத்தனை அணு ஆயுதங்கள் உள்ளன எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 190. ஆக்சுவலி பாகிஸ்தானை விடக்கும் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. பாகிஸ்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 170 தான், நம்ம கிட்ட 190 இருக்கு. அண்ட் ராணுவத்துக்காக அதிகமாக செலவு செய்கிற நாடுகளுடைய பட்டியல்ல இந்தியா வந்துட்டு 5வது இடத்துல இருக்கு.